சுரைக்காய் பச்சடி பண்ணுறதுக்காக ஒரு சுரைக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக விட்டுடலாம். ஒரு பாதி வேகட்டும். அந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இடித்து வச்சுக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரம் கழித்து சுரைக்காயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கொஞ்சம் நேரம் வெந்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின உடனே தான் அதில் நமக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுட்டு ஒரு 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவு ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை நம்ம இந்த சுரைக்காயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது அதை மேலே தூவிடலாம். தூவிட்டால் சுவையான சுரைக்காய் பச்சடி ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈஸி மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.